அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யப்னா யாழ் சமையலில் நான் இன்றைக்கு முருங்கைக்காய், இறால், கத்தரிக்காய், காளான் எல்லாம் போட்டு ஒரு பால் கறி வச்சு காட்ட போகிறேன். சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 3 முருங்கைக்காய் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கிறேன். இறால் ஒரு கொஞ்சம் எடுத்தேன், ஒரு கையளவு இறால் எடுத்து வச்சுருக்கிறேன். வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் அரை வாசி எடுத்து வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகாய், காளான், ப்ரௌன் கலர் காளான் எடுத்து வச்சுருக்கிறேன். கத்தரிக்காயும் எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு கவிய விட போகிறேன். அவங்க இப்படி செய்கிறத பார்ப்போம். பாத்திரம் எடுத்தாச்சு. முருங்கைக்காய், இறால், அதோட காளான், கத்தரிக்காய் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மஞ்சள், வெந்தயம் அதையும் இதோடு சேர்ப்போம். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்ப்போம். தண்ணி சேர்க்க போகிறேன். கன தண்ணி விடக்கூடாது, அவிர அளவுக்கு விடுவோம். இனி இதை மூடி போட்டு அடுப்பில் வைப்போம். ஒரு 10 நிமிஷம் அவிய விடுவோம் ஹை ஹீட்டில். அடுப்பில் வச்சாச்சு. மூடி ஒரு 10 நிமிஷம் ஹை ஹீட்டில் விடுவோம். அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஹை ஹீட்டில் அவிய விடுவோம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் ஆயிட்டு கொதிச்சாகுது. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஹை ஹீட்டிலே இன்னொரு 5 நிமிஷம் நல்லா அவிய விடுவோம். மூடி ஒரு 5 நிமிஷம் ஹை ஹீட்டில் அவிய விடுவோம். 5 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணுவோம். கொதிச்சாகுது. இதில் நான் உப்பு சேர்க்க போகிறேன். தேவையான உப்பு. அதோட தக்காளியும் சேர்ப்போம். மிக்ஸ் பண்ணி விடுவோம். தண்ணி கொஞ்சம் வத்தணும். வத்தும் வரையும் விடுவோம். தண்ணி வத்திட்டுது. இனி நான் மேகி சூப் கோழி இறைச்சி மேகி சூப் கட்டி வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சம் தூள் சேர்க்க போகிறேன். அந்த தூளை கோழி இறைச்சி தூள், அதோட இனி முதல் பாலும் சேர்க்க போகிறேன். மிக்ஸ் பண்ணி விடுவோம். இனி நல்லா குறைச்சி விடுவோம். குறைச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு விடுவோம். அப்படியே 2 நிமிஷம் ஆயிட்டு நீ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். வாங்க. சுவை மிக்க முருங்கைக்காய், இறால், காளான் போட்டு பால் கறி ரெடி ஆகிட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். உங்களுக்கும் இந்த முருங்கைக்காய், இறால்,
காளான் போட்டு கத்திரிக்காய் போட்ட பால் கறி பிடிச்சிங்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.